அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாட்டை வந்து பேசிட்டு இருக்கோம். முதல்ல வரும்போது நிறைய பேர் அதை வந்து கிண்டல் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து இஸ் த மேக்கிங் ஆஃப் தட் சாங். இது வந்து படத்துல வந்து இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட் வில் பி woven into the story. டிபேட் ஷோ அப்படிங்கிறது வரும்போது நிறைய டாபிக்ஸ் எடுத்து பண்ணணும், அந்த டாபிக்கான ரிசர்ச் பண்ணணும், அப்புறம் அதுக்குள்ள எதையும் நம்ம விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்றணும், மக்களுக்கு அதை வந்து ஒரு இடத்துல சரியான டைமென்ஷனில் கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு நல்ல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துறதுக்காக தான் டிபேட். நான் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு உங்களை காலி பண்ணுறதுக்கு நான் ஏன் ஷோ இல்லையா? அவர் ஒரு தனி இண்டிவிஜுவல். எனக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கேட்கலாம், ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்கலாம். நான் வந்த புதுசில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லை, இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி உங்களோட திறமையை காமிச்சு வாய்ப்பு கேட்குறதோ, அது மூலிமா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ, ரெவன்யூ நம்மளை நாமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை, நானும் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து சென்னைக்கு வந்தாலும் அந்த 10,000 ரூபாய் செலவானதுக்கப்புறம் என் வாழ்க்கையே ஜீரோவில் இருந்தது. அப்போல்லாம் ஒரு யூடியூப் இருந்தால் யூடியூப் போட்டு பொழைச்சிக்கலாம், நமக்கு எதாவது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நமக்கு தெரிஞ்ச வச்சு பண்ணலான்னு ஒன்று இருந்ததில்ல. அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. பட் இன்னைக்கு அது யங்ஸ்டருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். முன்னாடிலாம் சினிமாவில் இருந்து வரவங்களை மட்டும்தான் நீங்கள் செலிபிரிட்டின்னு சொல்லுவீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரவங்க ஒரு ஐகானிக்காக அச்சீவ் பண்ணுறவங்கள தான் நீங்கள் செலிபிரிட்டின்னு ஒரு டேகே வச்சு அனுப்புங்க. இங்கே யார் செலிபிரிட்டி சொல்லுங்கள்? ஏன்னா இவன் வந்து ஒரு 4 வீடியோ போட்டுட்டு டக்குன்னு அவனை கூப்பிட்டு சினிமா நடிக்க வைக்கிறாங்க. நம்மளாம் 4 வருஷமாக வந்து வாய்ப்பு தேடிட்டு இருக்கோம். இப்போ இவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 10 வருஷம் நான் வாய்ப்பு தேடுறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அப்டேட்டடாக இருக்கணும். நம்மளை எப்படி நம்ம பிராண்ட் பண்ணிக்கணும், நம்மளை எப்படி நம்மளை செல் பண்ணிக்கணும், அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு அதை மட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது மறந்துட்டு அடுத்த வேலைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. பலூன் மாதிரி தான், காத்திருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் மேலே பறக்கும், வெயில் வந்துச்சுன்னா வெடிச்சிடும். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கிம்ச்சி தோசை பாட்டோட டீமை சந்திக்க வந்திருக்கோம். ஆரி சார் இணைஞ்சிருக்காரு, அனுஷா இணைஞ்சிருக்காங்க, அர்னால் ப்ரோ இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் டு ஆதன் சினிமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஆரினா. எப்படி கிம்ச்சி தோசைக்குள்ள ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி ஒரு பாட்டிலே ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ, ஹவு டிட் தட் ஹேப்பன்? சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து வாத்தமிழோட ப்ரொடியூசர்ஸ் வந்து சியர்ஸ் என்டர்டைன்மெண்ட். ஸோ 1.5 இயர்ஸாக அவங்களோட அசோசியேஷன் இருக்கனால அவங்களுடைய அடுத்த ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி தான் சியர்ஸ் மியூசிக் ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. ஸோ இண்டிவிஜுவல் ஆல்பம் பண்ணுறாங்கும் போது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது. ஸோ அதுக்கு அர்னால்டு அண்ட் அனுஷா அவங்க டிடிசி டீம் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பேக்ரவுண்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்படி இருக்கலாம், இப்படி ஒரு சாங் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கலாம், சாங்லாம் போட்டு காமிச்சாங்க. தரனோட மியூசிக்கில் ஒரு கிம்ச்சி தோசை பேஸ் பண்ணி ஒரு இண்டோ கொரியன் கொலாபரேஷன் மாதிரி ஒரு சாங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் போச்சு. ஸோ அந்த டைமில் அந்த ஸ்கிரிப்டில் நான் இல்லை, இவங்க 2 பேரும் என்னை வந்து சஜஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு பிச் டேக் பண்ணி அந்த சாங்கை என்ன ஸ்கேலில் பண்ணலாம் அப்படிலாம் நடந்து பண்ணிச்சு. அப்புறம் அது எந்த லேபிளில் கொடுக்கலான்னு ஆரம்பிக்கும் போது தான் சியர்ஸே ஒரு லேபிள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இண்டிபெண்ட் ஆல்பம் பண்ணி ரிலீஸ் பண்ண நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் தனியாக நம்ம ஏன் க்ரியேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி தான் இது ரிவால்வ் ஆச்சு. ஸோ நம்ம பண்ணுற ஸ்ட்ரகிள் அடுத்து இந்த ட்ரீமோட வரக்கூடிய அப்கமிங் இண்டிபெண்ட் ஆல்பம் அண்ட் சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ், நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே ஒரு இதில் கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட ட்ரீமாக இருந்தது. ஸோ அவரோட ஓகே. ஏன்னா F1 பார்க்கும்போது தோணுது நமக்கு, ஓகே இதை வந்து அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அடுத்த கால் எல்லாமே அந்த செகண்ட் ஹீரோ அந்த சின்ன பையனோட கேரக்டரைசேஷன் யார் பண்ணலாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தவங்க மாதவன், சிம்பு, தனுஷ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. எப்படி நரேன் கார்த்திகேயன் அதுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாருன்ட்டு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களா? அது என்ன சென்ஸில் உங்களுக்கு அது தோணுச்சு? ஸோ தே ஹாவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித், ஏன்னா அது வந்து 2 பேருக்கு ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி இருக்கும், அதுதான் கான்ஃப்ளிக்ட்ஸாகவும் இருக்கும். பிடிச்சவங்களோட தான் நமக்கு நிறைய கருத்து முரண்கள் இருக்கும். நம்ம நிறைய பேர் நினச்சிப்போம் பிடிக்காதவங்க கூட நமக்கு நிறைய கருத்து முரண்கள். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு இப்படி பண்ணு
நான் உன் நல்லது தான் சொல்கிறேன்னு அவன் சொல்லுவான். இல்லை எனக்கு இப்படி ஒரு தாட் இருக்குன்னு. அந்த உரிமை இருக்குல்ல, அது பிடிச்சவங்க கிட்ட தான் நிறைய டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பிராட் பிட்டுக்கும் அவருக்கும் இருக்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் கடைசியில் அவன் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும்போது கூட கடைசியில் இவர் ஜெயிக்கணும்ன்ட்டு விட்டுட்டு போவான். அதை என் லாஸ்ட்டாக சொல்லிட்டு போவான். எனக்கு அடுத்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய எனக்கு இருக்கு, எனக்கு நிறைய லீக் இருக்கு. ஐ ஆம் மில்லியன் கேம்ஸ் டு வின் சொல்லுவார். உங்களுக்கு இதுதான் அப்படிங்கும்போது ஸோ அது லாஸ்ட்டில் அதை பண்ணுறான்ல. ஆனால் அதே இது முதல்ல அவர் சொல்ல செய்ய மாட்டான். ஸோ அந்த சின்னத ஈகோ கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. ஸோ அது வந்து அந்த மாதிரி இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அது பண்ணுறது ஒரு பாண்டிங் இருக்குல்ல. ஸோ தே போத் ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். ஆர் மோர் தென் 20 இயர்ஸ்க்கு மேலே 2 பேருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்துமே தே ஸ்டார்டட் ரேசிங். ஸோ அதுக்கான அவங்க ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ படம் பண்ணுற வாய்ப்பு வந்தால் கூட பண்ணால் நல்லா இருக்குங்கிற அவ்வளோதான் ஒரு ஆசை. அப்படியே நைஸாக கேட்டுக்கிறாங்க. தமிழ் ரீமேக் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மையா? ஏதாவது அதை பற்றி உங்களுக்கு தமிழ் ரீமேக் ரைட்ஸ் தானே? ஆமாம். சியர்ஸ் மியூசிக் லேபிள் வாங்க போகிறாங்க. சியர்ஸ் நாங்கள் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். அர்னால் ப்ரோ மனசு வச்சாருன்னா வாங்கிடலாம். ரீசெண்டா உங்களோட பாடல் ஒண்ணு பயங்கர சென்சேஷனா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு பாடல் இப்ப சென்சேஷனா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி அது முன்னாடிலாம் ஆக்சுவலி நான் அனுப்பும் போது வேற ஆல்பம் சாங்லாம் பத்தி பேச வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால நான் ஃபிலிம் பார்க்க. ஓகே. ஸோ முதல்ல அந்த இப்போ ஊரும் பிளட் பாட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம். முதல்ல வரும்போது நிறைய பேர் அதை வந்து லைக் கிண்டல் பண்ணாங்க, லைக் கேன்சல்லாம் பண்ணாங்க. என்னடா பாட்டு இது தள்ளுங்கடான்ட்டு. இப்போ பார்த்தா அதோட அதை ரிசீவ் பண்ற விதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா மாறிட்டே இருக்கு. ஹவு டு யூ சேஞ்ச்? டீம் என்ன சொல்றாங்க? எப்படி அதை பாக்குறீங்க? அது ஐ திங்க் இட்ஸ் ஆன். எனக்கு தெரியும் that the song is going to do well because நாங்க இந்த பாட்டை ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பார்த்தது வந்து is just the making of that song. இது வந்து படத்துல வந்து it will be completely different and it will be woven into the story and that depends on the director and the director loves the song. And இது வந்து ரிசெப்ஷன் வைஸ் வந்து of course பாட்டு கேட்க தான் பிடிக்கும். It's completely it's slow poison. ஆனா எங்களுக்குலாம் இது பிகினிங்ல இருந்தே பிடிச்சிருச்சு. ஏன்னா அப்ப பழகி நீங்க ஸ்லோ பாய்சனுக்கு அப்பவே ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. எனக்கு வந்து இது பிகினிங்ல இருந்தே பிடிச்சதுனால I was able to do the dance frames கரெக்ட்டா. இந்த இடத்துல இது பண்ணலாம். So I'll thank Abhyankar for that also and Kirti for giving me the opportunity and Pradeep sir as usual பயங்கரமா பண்ணிட்டாரு. So everybody is happy. என்னன்னா வேற இடத்துல வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி சாங் ஹிட் ஆகுது. ராப் போர்ஷன் ஒரு பார்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ் கிட்ட போகுது. அது மல்டி ஜானர். அது எஸ். சோ தி பெஸ்ட் பார்ட் இஸ் அதுல நிறைய ஜானர்ஸ் இருக்குன்னா பிகினிங் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு. நடுவுல லவ் பண்றவங்க எல்லாம் அதை தான் வச்சிட்டு இருக்காங்க. எண்டிங் வந்து அதுக்கு ஒரு இருக்கு. சோ இது எல்லாம் ரிசெப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுது. ஒரு செட் ஆஃப் வெறும் ரொமான்டிக் ஆடியன்ஸ்க்கு மட்டும் ரீச் பார்க்காம நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. அதுவே இஸ் a big win for a music director. ஓகே. நான் சக்திவேல் கிட்டே இந்த கேள்வி கேட்டேன். எனக்கு டான்ஸ் பத்தின ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா இப்போ முன்னாடி நம்ம அந்த டான்ஸ் பார்க்கும்போது ஒரு பிரபுதேவா சாரோட டான்ஸோ லாரன்ஸ் மாஸ்டரோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது வியப்பா இருக்கும். அவங்க இப்போ எப்படி ஆடுறாங்கல்ல, நம்மளால இந்த மாதிரி ஆடவே முடியாது அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். பட் இன்னைக்கு இந்த ரீல்ஸ் ஏரால வந்து நம்ம ஒரு ஹூக் கொடுக்குறோம். நம்ம ஆடுறத ஒரு 100 பேர் 1000 பேர் ஆடணும் அப்படிங்கிற மாதிரியான ஹூக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து இவங்களுக்காக பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்றோமா, இல்லை அது டெமோக்ராட்டிக் ஆயிருக்கா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முன்னாடி மாதிரி அவ்வளோ எக்ஸ்பிரஷனா நம்ம ஆடாம நம்ம ஆடுறத மக்களுக்கு ஆட வைக்கணும் அப்படிங்கிற அந்த சேஞ்சை நீங்க எப்படி ஒரு கொரியோகிராஃபரா கவனிக்கிறீங்க? பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் அவங்க இருக்க வேண்டிய இடம் இஸ் ஹியூஜ். அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. அவங்க அப்ப பண்ணதும் ஹுக் ஸ்டெப் தான். அதுவும் எல்லாருமே ஆடிட்டு தான் இருந்தாங்க. ஆனா என்னன்னா வெளில வர்றதுக்கு சோசியல் மீடியா கிடையாது, அவ்வளவுதான். தட் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். இப்பவும் அதுக்கப்புறம் அந்த மற்ற பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இப்போ வர்ற எல்லா ஆக்டர்ஸும் என்ன பண்ணாலுமே இப்போ ரீல்ஸ்னால வாட் வி கெட் டு சீ இஸ் தட் எல்லாராலையும் ஆட முடியும். ஆனா அப்பவும் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வெளில பெருசா தெரியல. ஸோ அது இட்ஸ் அந்த மாடியூல் வந்து ஒண்ணுதான். பெருசா எதுவும் ஆகல. இட்ஸ் ஜஸ்ட் பீன் மோர் ஆக்சஸ். அப்ப வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் வந்து எப்படின்னா டுட்டோரியல் வரைக்கும் எங்களால இப்போ சோசியல் மீடியால போட்டு இன்னொருத்தர் கத்துக் கொடுக்க முடியும், ஒரு ஒர்க் ஷாப் போட்டு கத்துக் கொடுக்க முடியும். அப்ப வந்து இன்னும் கஷ்டமா இருந்தது. டிவில ஒரு வாட்டி தான் அந்த பாட்டு போகும், இன்டர்நெட்டும் இருக்காது, யூடியூப்ல ஸ்லோவா இருக்கும், போன்ல ரெக்கார்டும் பண்ண முடியாது. -2x
போட்டு மிரர் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் நம்ம இந்த காலத்துல வந்து we are more privileged. நம்மளுக்கு அது பார்த்து உடனே கத்துக்கலாம் அப்படின்னு. அந்த டைம்ல ஆனா நிறைய பேர் கத்துக்கிட்டு அதை இன்னும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க பிரபுதேவா ஷோ இப்போ சார் ஷோ ஒண்ணு போய் பார்த்தா கூட அவ்வளோ பேர் அதே மாதிரி ஆடுவாங்க. அவங்களோட லெகசி will remain as it is. We are not here to claim it. நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம எல்லாமே வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன புதுசா நம்ம பண்ணலாம், நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்த பாட்டை எவ்வளவு அழகா நம்ம மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது இருக்கு. அதை தவிர நம்ம கிரியேட்டிவிட்டி எப்படி உள்ள போடலான்றது தான் நம்மளோட ஐடியா. ஆனா இதுல ரீல்ஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். சோ நீங்க இதுல கிரியேட்டிவ் டைரக்டரா வர்க் பண்ணீங்க, அசோசியேட் டைரக்டர் இருக்கீங்க. சோ do you have a dream of directing film economics? Eventually I want to write, அதுக்கப்புறம் direction. பாஸ் ஆகுது. அதனால அவங்க டைரக்ஷன் டிபார்ட்மென்ட்ல வந்து அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபரா இருந்தா அசோசியேட் ஆகி சோ அடுத்து டைரக்டர் தானே. ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு என்னோட விஷன் that will probably be down 10-15 years down the line. இப்போ இருக்கிற விஷன் வந்து will be choreographer, pan India, global awards, தேவையான அவார்ட்ஸ் எல்லாமே கெயின் பண்ணிட்டு சோஷியல் அக்ளைம்ஸ்லாம் வாங்கிட்டு then we'll think about it. But that will be there. 2026ல அனுஷா கிட்ட நம்ம டேட் வாங்கணும். பாலிவுட்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நல்லா தான் இருக்கும். இன்டர்நேஷனல் சாங் வேற கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்களா அங்க. Why not? So things will happen like that because she's very talented. So அதனால thank you sir. ஆமா சியர்ஸ்ல இன்னைக்கு வந்து இந்த சாங்க்கு அப்புறம் நம்மலாம் மேடம் எப்பயாவது ஒரு பாட்டு அந்த அந்த அப்படியே ஸ்டெப் போட்டு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கு. genuinely grateful for it. திறமையை நீங்க ரொம்ப நாள் அனுப்போட்டுலாம் அடிச்சு வைக்க முடியாதுங்க. ஸோ அதான் சொல்லுங்க, பீப்புள் ஆர் ஸோ டேலண்டட். அவங்க இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு 1000 பேர் பார்ப்பாங்கல்ல. ஒரு 1000 டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. நம்ம தமிழ்ல இருந்து அது இந்தியா முழுக்க ஒர்க் பண்ணுற நிறைய டேலண்டட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் இவங்க பண்ண பார்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஏன் ரீச் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒன்று கேள்வி கேட்டீங்க, அன்னைக்கு கஷ்டப்பட்டு ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நம்ம பிரமிச்சு போய் நின்னோம். இன்னைக்கு எல்லாரும் ஆடுற மாதிரி ஸ்டெப் போடுறோம்னா, இன்னைக்கு ஒரு பாட்டோட எனக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் தேவைப்படுது. நான் வேடிக்கை பார்த்துட்டு போகிற கூட்டம்ல அந்த பாட்டு எனக்கான ஒரு பாட்டான செலிப்ரேஷன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு கொரியோகிராஃபர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு பண்ணுறது இருக்குல்ல. இந்த கிம்ச்சி தோசைக்கு இவங்களோட ரிசர்ச் கேட்டிங்கன்னா அது பயங்கரம் ஃபன்னியாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு R&D ஒர்க்கோட ஐடியா அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல. இந்த குழந்தைகளுக்கு பிடிக்கணுங்கிறல அது ஒன்று எந்த நிலையில இருந்தால் கூட ஒரு ஸ்டெப் போட முடியும். இப்போ உட்காந்துக்கிட்டும் ஒரு ஸ்டெப் போடலாம், நீங்கள் படுத்துக்கிட்டும் ஸ்டெப் போடலாம், ஆடிக்கிட்டும் போடலாம், நடந்துக்கிட்டும் போடலாம், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டெப் போட இப்படி ஒன்று இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல. இதெல்லாம் எந்த இடத்துல பண்ண முடியும், சிலதெல்லாம் நின்று தான் ஒரு இடத்துல ஆட முடியும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டெப் போடும்போது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து மனிதன் எப்படியெல்லாம் அவனோட பாடி லாங்குவேஜ் எங்கெங்கெல்லாம் படுப்பான், எந்திரிப்பான், போவான், வருவான், இது எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டெப் பண்ண முடிகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு அப்படிங்கும்போது அதுக்கு பல R&Dகள் ரிசர்ச் பண்ணி. அதான் நீங்க சொன்ன கொஸ்டினுக்கு ஜஸ்ட் டு ஆட் சம் பாயிண்ட்ஸ் லைக் என்னன்னா, இப்போ ஹூக் ஸ்டெப் அப்படின்றது வந்து அது ஒரு எரான்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு டைம்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து கோவிட் டைம்ல எல்லாரும் வீட்டில் இருந்தப்போ everybody got into social media. That was one primary thing where marketing got shifted towards social media. More traction went. So அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பீப்புள் வந்து எந்த சாங்கோட எமோஷனலா கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களே ஹுக் ஸ்டெப் பண்ணிப்பாங்க. நீங்க சேலஞ்ச்லாம் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுதுன்னா அவங்களே பண்ணிப்பாங்க. அதுலயே we can judge. பட் அடிஷ்னலி அஸ் ஒரு வீடியோ பண்ற கொரியோகிராஃபரா இருக்கட்டும், அதே நேரத்துல ஒரு ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், we are looking certain ways towards like what kind of marketing we can also do. So அப்போ வந்து அது ஒரு ஃபேக்டரா வந்து இருக்கே ஒழிய அதுதான் அப்படின்னு இல்லை. இப்போ கிம்ச்சிலையுமே பார்த்தீங்கன்னா ஹுக் ஸ்டெப் வந்து நாங்கள் எங்கே வச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக எண்டில் தான் இருக்கும். தட் வாஸ் ஒன் ஐடியா லைக் வேர் we could treat that part well. But from starting to ending it will be choreography, but staged creative choreography தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு எடுத்துட்டு வரோம்னா ஷார்ட்ஸா எப்படி நாங்கள் அந்த தோசையை கொரியோகிராஃபில எடுத்துட்டு வரோம்.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து டான்ஸாகவே இருக்காது, ஒரு மூமெண்ட் பேஸ்ட் கொரியோகிராஃபிஸாக இருக்கும் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அதுதான் மெயினாக எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஒரு பாட்டுக்கு. அப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்தடிக்குது ஸ்டெப்பு உங்களுக்கும் ஞாபகம் கரெக்டா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு மைண்டில் நிற்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அது திஸ் இஸ் த மெயின் ஐடியா பிஹைண்ட் ஹவு வை ஹுக் ஸ்டெப் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பார்ட் ஆஃப் whatever trend and video we are doing now. So we are adaptable to it, but that is not the only main focus of every song. ஓகே நைஸ். அண்ணா உங்ககிட்ட வரேன். நீங்கள் பிக் பாஸ்ல இருந்தீங்க, உங்களை வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணாரு. இப்போ நீங்கள் ஒரு ஹோஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ மக்களை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது அதுவும் சீஸ் ப்ரொடக்ஷன் கீழே தான் நடக்குதுங்கிறது ஒரு அடிஷ்னல் தகவல். இப்போ என்னன்னா சீஸ் என்டர்டைன்மெண்ட் இப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹாவ் அ டேஸ்ட், ஹாவ் அ விஷன். இப்போது நான் ஒரு சிலர் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஒரு சிலர் என்டர்டைன்மெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஒரு சிலர் ஹெல்த் பேஸ்டாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பட் இப்போ இந்த மாதிரி ஒரு டிபேட் ஷோ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையுமே எல்லா ஆஸ்பெக்டையுமே கவர் பண்ணணும். அப்போ தான் எல்லா விதமான ஆடியன்ஸையும் அந்த ஷோவை பார்ப்பாங்க. உங்களுக்கு இந்த ஷோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சேலஞ்சஸாக இருந்தது? ஏன்னா ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஷோவை ரன் பண்ண முடியும். அதுக்கு தகுதி. ரீசெண்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஷோஸுமே சென்சிபிளாக இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல யாருக்காக ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறது கொண்டு இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஓகே நம்ம இதை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? அந்த ஷோவோட ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறது கேட்குறேன். ஸோ இனிஷியலாக வாத்தமிழாவா வந்து சியாஸ் என்டர்டைன்மெண்ட்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஒரு யோசனை இருந்தது, இது நம்மளால் பண்ண முடியுமா, பண்ணால் சரியாக வருமா வராதா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. அப்புறம் மேடமை மீட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ நான் மேடமை மீட் பண்ணும்போதே நான் நோ சொல்கிறதுக்காக தான் நான் வந்து போகிற ஐடியா. நம்ம போயிட்டு இது பண்ண முடியலன்ட்டு இடையில வரதோ இல்லை, எனக்கு ஒரு மைண்டாக வந்து எனக்கு அது அப்போ செட் ஆகல. அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணால் சரியாக வருமா அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. அப்புறம் அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறமா என்டையராக என்னோட டைமென்ஷன் ஆஃப் திங்கிங் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க யங் அண்ட் வைப்ரண்ட்டாக ஒரு கம்பெனி வந்து புது கம்பெனி. ஸோ அது ஒரு பேபி கம்பெனி. ஸோ அந்த பேபி கம்பெனிக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிஓவை நான் பார்க்குறேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ ஓல்டு ஸ்கூலில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ என்ன வேணும், ஒரு யங்ஸ்டருடைய தாட் என்ன, எப்படி ஒரு ஷோவை அடாப்ட் பண்ணிட்டு பண்ணணும்னு அவங்க நிறைய அந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் அப் ஆகி பேசினோடனே ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட்டாக ஒரு சிஓ இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது. இன்னைக்கு நிறைய விஷயங்களை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போது அவங்களே ஒன்று கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி ஷோ நீங்கள் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு 2-3 சாய்ஸ் இருந்தது. அதோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வந்து நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட இது பண்ணணும்னு அப்போ தான் நான் சொன்னேன். அவங்ககிட்ட எப்போவே சொன்னேன், நான் நோ சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஒரு ஃபார்முலா அவங்கள மீட் பண்ணிட்டு இருந்ததுன்னு அவங்கள நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா எனக்கும் டிப்பிக்கலாக ஒரு 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 ஒர்க்கை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு புதுசாக ஏதாவது நமக்கும் கற்றுக்கிறதுக்கு இருக்கணும் எவ்ரிடே அப்படிங்கும்போது அவங்ககிட்ட என்னோட தாட் ப்ராசஸ்லாம் ஷேர் பண்ணேன். எனக்கு ஏன் அப்படி ஒரு தாட் இருந்ததுங்கெல்லாம். அப்புறம் அதெல்லாம் பேசி சால்வ் பண்ணோன்னே எந்திரிச்சு நோ சொன்ன இடத்துல எஸ் சொல்லிட்டு தான் எந்திரிச்சு வந்தாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த ஷோ நம்ம நல்லா எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், ஸோ வில் டூ இட் அப்படிங்கன்னா. ஸோ அப்போ இருந்து என்னோட லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நான் வந்து இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கற்றுக்குட்டி. ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் 15 வருஷம் தேட்டர் பண்ணோம், 15 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கும், தேட்டர் பண்ணோம். பட் வேறு எக்ஸ்போஜர் இருந்தால் கூட பட் ஒரு டிபேட் ஷோ அப்படிங்கிறது வரும்போது நிறைய டாபிக்ஸ் எடுத்து பண்ணணும், அந்த டாபிக்கான ரிசர்ச் பண்ணணும். அப்புறம் அதுக்குள்ளே எதையும் நம்ம விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்றணும், மக்களுக்கு அதை வந்து ஒரு இடத்துல சரியான டைமென்ஷனில் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஷோக்கள் வந்து மக்களுடைய கிட்ட எதுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துறதுக்காக தான் டிபேட். எது ரைட்டு தப்புங்கிறத அவங்களே புரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இது ரைட்னா இதை எடுத்துக்கோங்க, இது தப்புனா இதை விட்டுருங்க அப்படின்னு நாம மாரல் பாலிசிங் பண்றது இல்லை, நீங்க அதை புரிஞ்சு எடுத்துக்கணும். ஸோ ஐ எம் ஹோஸ்டிங் அ ஷோ, ஐ எம் நாட் டைரக்டிங் அ ஷோ. ஸோ நான் வந்து ஒரு இடத்துக்கு ஜட்ஜா இருந்து நிறைய விஷயங்கள் அங்கே பண்ண முடியாது. இவங்க தரப்புலையும் சொல்லுவாங்க, அவங்க தரப்புலையும் சொல்லுவாங்க போது அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ஒரு 3 months ஆக்சுவலாக எபிசோடாக கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு 15-10 எபிசோடு அப்படியே போச்சு. ஸோ என்ன அந்த ப்ராசஸ்ஸு, கேள்வி கேட்குறது, இதை ஒரு இடத்துக்கு எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகணும், என்ன மாதிரி அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னர். ஸோ அதனால் அது எனக்கு ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடிஞ்சது.
அப்புறம் அந்த ஷோவோடைய ஒரு ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த ஷோ என்ன அப்படின்னா இது ஒரு கருத்தியலாக்கம், அதை நம்ம உள்வாங்கிக்கிறது ஒன்று இருக்கலாம். அதை எப்படி நம்ம மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் வைக்கணுங்கிறது. ஸோ அது எவ்ரி வீக்காக லேர்னிங் தான் அது. எவ்ரி வீக் எவ்ரி எபிசோட் புது டைட்டில், புதிய மக்கள். ஸோ ஒரு 50-60 பேர் வராங்க, அவங்களோட ஃபேமிலிஸ் ஒரு 100 பேர் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ராக்ஷனே எங்களுக்குமே கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும். இந்த வாரம் எப்படி போகுதுன்னு திருவிழா தான் போகும் ஒவ்வொரு நாளும். ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம யார் வந்து என்ன பேச போகிறாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து இந்த டைட்டில் கீழே இந்த மாதிரி டிஸ்கஷன் ஆரம்பிக்கணுங்கிறது ஐடியாவாக இருக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க பேச ஆரம்பிச்சு அப்புறம் அவங்களுக்குள்ள எவால்வ் ஆகி அவங்களுக்கு ஒரு வார்ம் செஷன் தேவைப்படும். வந்து உட்காந்தவொடனே ஒரு டக்குன்னு ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்கே நமக்கு ஒரு 1.5 hours ஆகும். அவங்க பேச வச்சு ஜென்ரலாக ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு வார்ம் அப் பண்ணி அப்புறம் அதுக்குள்ள ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் வரும். அப்புறம் சில பேர் ஜாலியாக போவாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்கும். இப்படி திடீர்னு ஹைப்பில் இருக்கும், அப்புறம் திடீர்னு இப்படி பேசுவாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் பேசுறத பார்த்து நமக்கு சில நேரம் ஹைப் ஆகிடும். அப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள வந்து கான்ஃபிடன்ட் இருக்கும். ஸோ ஆக்டிங் சம்பந்தமான ஒரு செஷன் வந்து ஒன்று போச்சு ரீசெண்டாக. இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா பல ஆக்டர்ஸ் வந்து நடிப்புனா என்ன, ஒரு சுச்சுவேஷனை ஒரு எமோஷனை எப்படி எமோட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ஆக்டிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தானே அப்படிங்கிற பார்வை இந்த செட் ஆஃப் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்கள் போய் நடிக்க போகிற இதுனா ஒரு வேலையாண்டு. ஆனால் இது எவ்வளோ கஷ்டங்கிறது அதோட அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க தமிழ் சினிமா வந்து இந்த சைடில் இருக்கிற நடிகர்களை கரெக்டாக பிடிச்சிட்டு இருக்குதா இல்லை இவங்களுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாமே, இவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபேம் கிடைக்கலாம்? இதை நீங்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய ரெவல்யூஷன் நடக்கும். நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிற மனநிலைக்கு நீங்கள் வரலைன்னா நம்ம வந்து என்ன ஆகிடுவோம், ஒரு இடத்துல தேங்கி நின்றுவோம். ஆக்சுவலாக நம்ம தேங்கி நிற்கிற குட்டையாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒரு இடத்துல ஓடுற தனியாக தான் இருக்கணும். அது மாதிரி தான் க்ரியேட்டிவிட்டி ப்ராசஸும். ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நான் வந்த புதுசில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லை, இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி அவங்களோட திறமையை காமிச்சு வாய்ப்பு கேட்குறதோ, அது மூலிமா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ, அது மூலிமா ஒரு ரெவன்யூ நாமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை நான்லாம் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து சென்னைக்கு வந்தாலும் அந்த 10,000 ரூபாய் செலவானதுக்கப்புறம் என் வாழ்க்கையே 0ல் இருந்தது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. வீட்டுக்கு காசு வாங்க திருப்பி கேட்குறது சூழ்நிலை இல்லை. வீட்டு ஊருக்கு போனால் திருப்பி விட மாட்டாங்க. இந்த கனவு இங்கேயே முடிஞ்சு போயிடும். அப்போ நம்மளே இங்கே ஒரு வேலை தேடி இங்கேயே சர்வை பண்ணிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அப்போல்லாம் ஒரு யூடியூப் இருந்தால் யூடியூப் போட்டு பொழைச்சிக்கலாம்டா, நமக்கு எதாவது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நமக்கு தெரிஞ்ச வச்சு பண்ணலான்னு ஒன்று இருந்ததில்ல. அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. பட் இன்னைக்கு அது யங்ஸ்டருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வரப்பிரசாதம் தான் இப்போ இந்த சோஷியல் மீடியா. இல்லைன்னா இந்த திறமையெல்லாம் ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கும். அப்பா அம்மாக்கே அவங்க திறமையை வந்து தெரியாமல் நிறைய வீடுகள் இருக்கு. நான் பிள்ளைக்கு இந்த திறமை இருக்குது, இதனால அவன் ஜெயிப்பான்னு நம்பாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெளிக்காட்டிக்க முடியாத பிள்ளைகளும் இருக்காங்க. ஐயோ அப்பா கிட்ட போய் சொன்ன திட்டுவார், இதுக்கு விட மாட்டார், இது காசு கொடுக்க மாட்டார். இதெல்லாம் இந்த இறால உடஞ்சி உனக்கு என்ன திறமை இருக்கோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை ரெவன்யூவை மாற்றுறதுக்கும் உங்ககிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. முன்னாடிலாம் சினிமாவில் இருந்து வரவங்களை மட்டும்தான் நீங்கள் செலிப்ரிட்டின்னு சொல்லுவீங்க. இல்லை ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரவங்க ஒரு ஐகானிக்காக அச்சீவ் பண்ணுறவங்கள தான் நீங்கள் செலிப்ரிட்டின்னு ஒரு டேகே வச்சு அனுப்புங்க. இங்கே யார் செலிப்ரிட்டி சொல்லுங்கள்? இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறனால நான் செலிப்ரிட்டிங்கிறது கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்குறதுனால நீங்கள் செலிப்ரிட்டி ஆக முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது. சேர் 2 பேரும் ஒரு சேரில் தான் உட்காந்துருக்கோம். கேள்விக்கு யார் கேட்குறதுங்கிறதான செலிப்ரிட்டி டேக்னு வருது. அப்போ என்னன்னா, எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கும் கிடைச்சாதானே அது நியாயம். எனக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு, உங்களுக்கெல்லாம் நான் அடுத்து நீங்கள் பெரிய ஆள் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டனாலே அது வந்து ஒரு இடத்துல மோனோபாலி தானே. சமத்துவம்னு வாயில் இருக்கக்கூடாதுங்க, அது செயலில் இருக்கணும் இல்லையா? அப்போ அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். இப்போ அதுதான் நான் சொன்னேன். எனக்கு அவங்க மேலே வருத்தமோ கோமோ இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா அவங்களுக்கு கிடைக்குன்னு சந்தோஷம் தான் படணும். எனக்கு ஒரு 10 வருஷம் இந்த ஸ்ட்ரகிள் இருந்தது, நீயும் 10 வருஷம் கஷ்டப்படுன்னு சொல்கிறது சாடிசம் இல்லையா? எனக்கு ஒரு இடத்து 10 ஆடிஷனுக்கு அப்புறம் தான் நான் கிராக் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஆடிஷனில் கிராக் ஆகிருக்கும். என்னடா நான்லாம் 10 ஆடிஷன் போயினதுக்கப்புறம் தானே என்ன ஓகே பண்ணாங்க, இவனடா போய் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்தான், இல்லை ஒரு ஆடிஷன் பண்ணால் இவனை எதை பார்த்துட்டு எடுத்தானுங்க. நான் ஒரு இடத்துல
நான் வகுறு எறிகிறதோ இல்லை அவங்கள பார்த்து நான் ஜெலஸ் ஆகுது. வாட் இஸ் த யூஸ் ஆக்சுவலி? இது நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ நாளைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாளைக்கு நம்ம இன்னொரு ஜென்ரேஷன் இருக்குல்ல, நாளைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நம்ம பசங்களுக்குமே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்படணுமே தவிர, எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சிருக்குங்கிற இந்த கம்பேரிசன் இருக்குல்ல, இந்த ஃபைட்டை வந்து நம்ம அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த ஃபைட் நடக்குது. ஏன்னா இவன் வந்து ஒரு 4 வீடியோ போட்டுட்டு டக்குன்னு அவனை கூப்பிட்டு சினிமா நடிக்க வைக்கிறாங்க. நம்மளாம் 4 வருஷமாக வந்து வாய்ப்பு தேடிட்டு இருக்கோம். 14 வருஷம் ஆச்சு. இது இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 10 வருஷம் நான் வாய்ப்பு தேடுறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அப்டேட்டடாக இருக்குமா, நம்மளை எப்படி நம்ம பிராண்ட் பண்ணிக்கணும், நம்மளை எப்படி நம்மளை செல் பண்ணிக்கணும், அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. இதுதான் நான் சொன்னேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இவன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறான். இப்போ ஹார்ட் ஒர்க்கே ஸ்மார்ட் ஒர்க்கே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தாலும் வேலைக்கு இல்லை, ஓவராக ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க்குன்னு பண்ணும்போது இங்கே எல்லாருமே ஒரு மினி வீடியோஸ் போடுறோம்ல, மினி பாட் வீடியோஸ் வந்துச்சு, மினி ஸ்டோரிஸ் வந்துச்சுல, அந்த மாதிரி மினி உழைப்பை போட்டுட்டு நான் பெரிய ஆளாக நினைக்க முடியாது. அதை தான் புரிஞ்சுக்கணும். அதனால ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் அது ரெண்டும் மிக்ஸ் ஆனால் தான் நீங்கள் ஒரு இடத்துல லாங் ரனில் உங்களை சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் யார் வேணால் இங்கே செலிபிரிட்டி ஆகலாம். அது சோஷியல் மீடியா பண்ணுறவங்களா இருக்கலாம், நார்மலாக ஒரு ஃபேமிலியிலேருந்து வரவராக இருக்கலாம், ஒரு ஃபார்மராக இருக்கலாம். அதுக்கெல்லாம் இதே கிடையாது. எனிபடி கேன் பிகம் அ செலிபிரிட்டி. அது செலிபிரிட்டிங்கிற டேகே நம்ம ஏன் ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணோம்னா, ஒரு திறமையை கொண்டாடணும்னு ஒன்று இருக்குல்ல, திறமையை கொண்டாடுறதா நம்ம ஒருத்தர் செலிபிரிட்டி அவங்கள பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ அதில் என்ன வஞ்சகம், அதில் வந்து ஓர வஞ்சனம் என்ன? எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாரும் கிடைக்கணும்ல. நான் பழனிலேருந்து எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து தான் நான் வந்து உட்காரேன். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன், 15 வருஷம் ஆச்சு இல்லைங்களா, 20 படம் நடிக்கிறேன், அடுத்து பண்ணுறேன். அப்போ ஆரி அர்ஜுனன்னா யாருக்காவது தெரியுமா? என் பேர் தெரியணும் தான் நான் வந்தேன். அப்போ இன்னொருத்தன் பேர் வரதில் நான் ஏன் வந்து வருத்தப்படணும், இல்லை அதுக்காக நான் ஏன் ஜெலஸ் ஆகணும்? இந்த உலகம் எல்லாத்துக்கான ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. அதனால தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மில்லிமீட்டர் செகண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்காங்க, கண்டென்ட் பிளேஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க, அதை பார்க்குறதுக்கும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய வேக்யூம் ஸ்பேஸை இருக்குது, அதில் எப்படி உங்களுக்கு இடம் இல்லாமல் போகும்? ஸோ நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இவ்வளோ பெரிய வேக்யூம் ஸ்பேஸில் இவ்வளோ பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் மக்களுக்கு மத்தியில் உங்களை நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் எதையாவது செஞ்சு பார்க்கணும்னு பண்ணாதீங்க. அதை தான் நான் திருப்பத்தூர் சொல்றேன். நீங்கள் எதையாவது ஒரு இடத்துல நம்ம வந்து குரங்கு வித்தை காட்டுறோம் இல்லை காட்டுறோமா, அதை பெஸ்ட்டாக காட்டுங்க. நீங்கள் ஒரு குரங்கு வித்தை பண்ணுறீங்கன்னா அதை விட என்ன மாதிரி பண்ணுறீங்க, அதில் ஒரு ஆர்ட் இருக்குல்ல, அதில் ஒரு ஏஸ்தெட்டிக் இருக்குல்ல, அதில் ஒரு மாரல் இருக்குல்ல, அதுதான் உங்களை லாங் ரன்ல உங்களை ஜெயிக்க வைக்கும். ஆனால் மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு அதை மட்டுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, அது மறந்துட்டு அடுத்த வேலைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. பலூன் மாதிரி தான், காற்று இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் மேலே பறக்கும். வெயில் வந்துச்சுன்னா வெடிச்சிடும், அவ்வளோதான் அதோட லேயர் இல்லைங்களா? நீங்கள் அது மாதிரி பந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் நம்ம அமுத்தி வச்சிருக்க முடியாது. நீ கை வலிக்கிற வரைக்கும் தான் வச்சுக்க முடியும், அது வெளியில் வந்துடும். இதெல்லாம் ரியாலிட்டி. அப்போ நீங்கள் இது உண்மை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, ஐயோ மக்கள் நம்ம இதை பார்க்குறாங்க, இதுக்காக நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு இடத்துல மின்மினி பூச்சி மாதிரி குறைந்த நேரம் கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தை நம்பி உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் இருக்க வெளிச்சம் கிடைக்க போகிற இடத்த தொலைச்சிடக்கூடாது. இது ரெண்டுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இதுதான் உங்களை வெற்றியாளன் ஆகும். ஸோ அதுதான் நம்ம ரீசெண்டாக ஷோலையும் நம்ம பண்ணணும்னு நினச்ச விஷயம், சொல்லணும்னு நினச்ச விஷயம். எல்லாருமே பெரிய ஆள் ஆகலாம், அவர் பெரிய ஆள் ஆகக்கூடாது, இவர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை. நம்ம ஷோ என்ன பண்ணால் இன்னும் நீங்கள் பெட்டராக ஆகலாம், அப்படி தானே ஒரு ஷோ பண்ணணும். நான் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு உங்களை காலி பண்ணுறதுக்கு நான் ஏன் ஷோ பண்ணணும் இல்லையா? அவர் ஒரு தனி இண்டிவிஜுவல். எனக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கேட்கலாம், ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் வளர்ந்து வந்ததுனாலே அவர் எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவர் வளர்ந்ததுனாலே அவர் எல்லாம் செய்யறதெல்லாம் சரின்னு எடுத்துக்கூடாது. இந்த மாரல் ஒரு இடத்துல எத்திக்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சென்சார் போர்டு கிடையாதுல்ல, அதனால தான் நீங்கள் அவங்க இஷ்டத்துக்கு போடுறோம். சென்சார் போர்டு உங்களுக்குள்ளே இருக்கணும். எல்லா சோஷியல் மீடியா பண்ணுறவங்களுக்கும் எல்லாருமே ஒரு இடத்துல செலிபிரிட்டி ஆகணும்னு நினைக்கிற எல்லாருமே நீங்கள் 10 பேருக்கு தெரிகிற முகமாக மாறிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை நம்ம கவனிக்காமல் ஒரு இடத்துல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கான விஷயங்கள் இல்லை, இந்த சமூகத்துக்கே நீங்கள் ஒரு இடத்துல தப்பான எக்ஸாம்பிளாக இருக்கீங்க.
அதுதான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஓகே. ஸோ உங்களோட ஷோ மாதிரியே ஒரு ப்ராப்பரான ஒரு எண்ட்லாகாக கொடுத்து முடிச்சிட்டோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் கிம்ச்சி தோசை. பாடல் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதை தாண்டி நிறைய ட்ரீம்ஸோட இருக்கிற சீஸ் மியூசிக் இந்தியாவுக்கும் உங்களுக்கும் நிறைய சக்ஸஸை பார்த்துட்டு இருக்கீங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். 2036 டேட் கேட்குறோம் சார் அவங்ககிட்ட. 36ல 26ங்க. இல்லை நீங்கள் 10 வருஷம் இது பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதனால 36 நான் ஓ நீங்க டைரக்ஷன் டைரக்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொரியோகிராஃபர் மனுஷாக்கெல்லாம் 10 வருஷம்லாம் ஆகுது. ஓகே. மனுஷங்களா இஸ் வெரி ஃபாஸ்ட் லேர்னர். உலகம் விடாது. ஒண்ணுதான் அவர் நடுவில் கதை சொல்ல சொன்னார்ல, ஐம் வெரி ஃபாஸ்ட் லேர்னர். அதனாலதான் அவர் கிம்ச்சி தோசையை ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டாரு. வெளில வந்து டவுன் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் Done. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. Done. Thank you.